10 வருஷம் முன்னாடி இது மாதிரி உள்ள விஷயங்கள் நமக்கு கனவுல கூட கிடைக்காது. இன்னைக்கு ஆச்சரியமாக நடந்த ஒரு பூமி பூஜை நிகழ்ச்சி இருக்கு. இதை 10 வருஷம் முன்னாடி நம்ம கனவுல கூட அதை நினைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது. அப்படி ஒரு ராஜ்ய நிர்வாகமாக இருந்தது நம்ம பாரத தேசம். அப்படி இருந்தது. இன்றைய தினம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அந்த மனுஷன் எத்தனை ஜென்மால புண்ணியம் பண்ணினார்னு தெரியல. இந்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை ஜென்மால புண்ணியம் பண்ணினார்னு தெரியல. அவருடைய நிர்வாகத்துக்கு வந்து ராமச்சந்திர பிரபுவனுடைய அந்த ஸ்தானத்தை மீட்டு இந்துக்களுக்கு மீட்டு கொடுக்கறது பெருசு இல்லை. வம்பு தும்பு இல்லாமல் நியாயமா யாருடைய மனசும் வருத்தப்படாமல் எல்லாரையும் சமாதானப்படுத்தி நியாயத்தோடு கோர்ட்டு மூலமாக சுமூகமாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நமக்கு கிடைச்சி, இது மாதிரி ஒரு பிரதம மந்திரி வந்து பூமி பூஜை பண்ணிலாம் கனவுல கூட பார்க்க முடியாது இந்த பாரத தேசத்தில் 10 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு பார்த்தவாளுக்கு முழுக்க கண்ணில் ஜலம் வந்திருக்கும். நமஸ்காரம்னா சும்மா பாவனையா நமஸ்காரம் இல்லை, சாஷ்டாங்க நமஸ்காரம். அவர் சொல்கிற அந்த வாத்தியார் என்னெல்லாம் சொல்கிறாரோ எல்லாத்தையும் இவர் திருப்பி சொல்கிறார். இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறார். இப்போ ஏற்பட்ட ஒரு பகவான் என்னைக்குமே நமக்கு வேணா தோணுமே தவிர நம்முடைய தர்மங்கள்லாம் க்ஷீணிச்சு போச்சுன்னு கவலை வருமே தவிர, பகவான் சொல்லலையா கீதையில, பகவத்கீதையில எப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானி வருதோ அப்ப நான் வருவேங்கிறாரோன்னு பகவான். அந்த அந்த அதர்மத்தை மறைவை எதிர்த்து தர்மத்துக்கு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு நானே வருவேங்கிறான் பகவான். அதனால இந்த இத்தனை பெருமையை யாரை சேரும் அப்படின்னா ராமகிருஷ்ண மடத்தை தான் சேரும். ஏன்னா இந்த லோகத்தையே உத்தாரணம் பண்றதுக்கு 2 ரத்தனத்தை ராமகிருஷ்ண மடம் தான் கொடுத்தது. ஒன்று சுவாமி விவேகானந்தரை கொடுத்தது, அவருக்கு நரேந்திரன் தான் பேர். நம்முடைய மோதியை கொடுத்தது ராமகிருஷ்ண மடம் தான். ராமகிருஷ்ண மடம் தான். இப்போ அவருக்கு சன்னியாசம் கேட்டாராம் அந்த அன்னைக்கு இருந்த ஆச்சாரியன்ட்ட, ராமகிருஷ்ண மடத்தில் எனக்கு சன்னியாச தீட்சை கொடுன்னு மோடிஜி கேட்ட பொழுது, நீ உன்னால லோகத்துக்கு நிறையா காரியம் ஆகணும், அதனால உனக்கு இல்லைன்னாராம் அவர். உனக்கு சன்னியாசம் இப்போ கிடையாது, உனக்கு லோகக்ஷேமத்துக்காக நீ நிறையா காரியம் பார்க்கணும்னு அன்னைக்கு இருந்த மகான் அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார். சுயநலம் இல்லாமல் தார்மீக சிந்தனையோட நெகட்டிவை பற்றியே ஸ்மரிக்கிறதே இல்லை. நமக்கெல்லாம் பாடம் அது. கொஞ்சம் யாராவது சொல்லிவிட்டா நம்ம ஆத்திரியே அப்படியே டல்லாக போய் உட்காந்துக்கிறாளே, அவரை கொத்தி எடுக்கிறான் மூளைக்கு மூளை. எல்லாரும் கொத்தி அவ்வளவு நெகட்டிவாக இருந்தும் சிரிச்சுண்டே யானை மாதிரி போயிட்டு இருக்காரு பாருங்க, திரும்பி பார்க்காம. சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சிட்டு போங்கோ எல்லாரும்னு. அவருடைய காரியத்தை மாத்திரம் பார்த்துண்டு இப்படி கம்பீரமாக இருக்கார். நம்ம பாரத தேசம் பண்ணின பாக்கியம். இன்னெல்லாம் வேத பிராமணெல்லாம் வைதிக காரியம் முடிஞ்ச உடனே இந்த ததாஸ்துன்னு ஒன்று சொல்லுவா. ஒருத்தர் சொல்லுவா, பாக்கி எல்லாரும் ததாஸ்து ததான்னா அவ்வாறேன்னு அர்த்தம், அஸ்துன்னா அப்படியே இருக்கட்டும்னு அர்த்தம். ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும்னு பிரதிவச்சனம் சொல்லணும் பிராமணாலாம். ஒரு 500 வருஷமா 1000 வருஷமா பிராமணாலாம் ஒரு பிரதிவச்சனம் சொல்லிருக்கா, ராஜா தார்மிகோ விஜயீ பவது. ராஜா தார்மிகனாவும் ஜெயஸ்ரீயோட பிரகாசிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அதை தபஸ்விகளா உள்ள அந்த பிராமணாலாம் ததாஸ்துன்னு சொன்ன பலன் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தார்மிகரான ஒரு மந்திரி நமக்கு கிடைச்சு, இந்த ராமஜன்ம இந்த கோவில் கட்டுறது நம்ம என்ன நம்ம பாண்டுரங்கன் கோவில் மாதிரி சிரமப்பட்டா கட்டணும். ராமருக்கு இங்கே உஞ்சவிருத்தி எடுத்து பஜனை பண்ணி கட்டுற மாதிரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணாசச்சா கொண்டு கொட்டிடுவான் பணத்தை. என்ன பண்றதுன்னு புரியாது அப்படி இருக்கும் அங்க. என்ன காத்துன்னு இருக்கா அது மாத்திரம் இல்ல, இந்த ராமஜன்ம பூமிக்காக ஆயிரக்கணக்கான சாதுக்கள் உயிரை கொடுத்துருக்கா. இதை மீட்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் உயிரை கொடுத்துருக்கா. அத்தனை சாதுக்களுக்கும் நாம பிரணாமம் நமஸ்காரம் தான் பண்ண முடியும். அவெல்லாம் அன்னைக்கு உயிரை கொடுத்தது இன்னைக்கு சுலபமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் தகராறு இல்லாமல். அவன் இது மாதிரி ஒரு மந்திரி வந்து பூமி பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவன் 1000 கேள்வி. நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சுட்டான்னு கேட்டேனோ கருத்தால.
நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ என்ன இவன் மாத்திரம் கஞ்சி குடிக்கலாமா குல்லா போட்டுண்டு? கஞ்சி குடிக்கலாமா போய்? முஸ்லீம் பண்டிகைக்கு போகிறத தடுக்கலை நான். முஸ்லீம் பண்டிகைக்கு இந்த சீஃப் மினிஸ்டர்லாம் போய் குல்லா போட்டுன்னு கஞ்சி குடிக்கிறாளா இல்லையா? அப்போ நீ அந்த மதத்தை நீ அங்கீகரிக்கிற மாதிரி இந்த மதத்தையும் அங்கீகரிக்கணுமோன்னு. மதச்சார்பின்மைங்கிறது ஹிந்து மதத்துக்கு மாத்திரமா? ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அங்கீகரிக்கணுமா வேண்டாமா? அதனால இவர் எதை பற்றியும் கவலைப்பட